Hello students, welcome to my channel. So in the video la pathinga appadina 11th standard chemistry public exam confirm 2 mark 3 mark 5 mark questions to get 65 out of 70 க்கு pathinga appadina எல்லாரும் வந்து 65 plus mark வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சோ அதுக்கு வந்து நீங்க என்னென்ன படிக்கணும், book back one word எத்தனை கேட்பாங்க, book inside ல இருந்து one word எத்தனை கேட்பாங்க, and 2 mark 3 mark 5 mark பொறுத்தளவுல நீங்க எந்தெந்த questions படிச்சா உங்களால எல்லா 2 mark எல்லா 3 mark எல்லா 5 mark அட்டெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோல சொல்ல போறேன். ஓவரால் கெமிஸ்ட்ரிக்கு இதுதான் ஒரு டாப் மோஸ்ட் வீடியோவா இருக்க போகுது. இது வரைக்கும் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். 2 மார்க் தனியா போட்டிருக்கேன், 2 மார்க் 3 மார்க் சேர்த்து தனியா இம்பார்ட்டன்ட் क्वेश्चन போட்டிருக்கேன், அண்ட் 5 மார்க்ஸ் மட்டும் சேர்த்து தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அண்ட் ஓவரால் சேர்த்தும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோ டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस. அதாவது இது வந்து எதுக்குன்னா நீங்க வந்து ஜஸ்ட் பாஸ் பண்றதுக்கோ இல்ல வந்து நீங்க ஒரு 70க்கு 30 40 மார்க் எடுக்கிறது ஒரு ஆவரேஜ் மார்க்குக்கான வீடியோ இது கிடையாது. இது பாத்தீங்கன்னா சென்டம் கிட்டத்தட்ட சென்டம் 70 out of 70 எடுக்கலாம். பட் நான் 65 பிளஸ் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன் வேர்ட் புக் இன்சைட் ஒன் வேர்ட்ல மேக்ஸிமம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புக் இன்சைட் ஒன் வேர்ட்ல தான் மார்க் போகும். அண்ட் கம்பல்சரி கொஸ்டின். ஸோ கம்பல்சரி கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா இந்த மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். 65 பிளஸ் மார்க்ங்கிறது ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். வாங்க யூனிட் வைஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேரும் ஒன்னா படிக்கணுங்கிறதுக்கா யூனிட் வைஸ் யூனிட் 1ல கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கேன், யூனிட் 2ல கொஸ்டின் நம்பர். ஸோ அதனால நீங்க உங்களுடைய புக்கு ஆர் கைடு மேக்ஸிமம் உங்ககிட்ட டெக்ஸ்ட் புக் ஸ்கூல்ல கொடுத்தாங்கல்ல புக் இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ எடுத்து வச்சுக்கிட்டு நான் சொல்ல யூனிட்ல வந்து அந்த கொஸ்டின் நம்பரை வந்து ஒரு பேனா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஏதாவது இதுக்கு மேல பென்சில்லாம் தேவையில்லை, நீங்க பேனா வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இதான் நீங்க லாஸ்டா படிக்க போறது அந்த புக், அதுக்கப்புறம் படிக்க மாட்டீங்க. ஸோ பேனா ஸ்கெட்ச் எது இருக்கோ அதை எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 65 பிளஸ் ஸ்கோர் பண்றதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி 11th ஸ்டூடெண்ட் இன்னும் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து இந்த போட்டோக்கான PDF லிங்க் நான் முடிஞ்சா கொடுக்குறேன். இல்லாட்டி நான் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இந்த போட்டோ வந்து ஷேர் பண்றேன். வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணலாட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 15 ஒன் வேர்டு. இந்த 15 ஒன் வேர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன். 15 ஒன் வேர்ட்ல வந்து உங்களுக்கு புக் பேக் எத்தனை கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 10ல இருந்து ஒரு 12 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து ஒரு 9 to 11 கொஸ்டின் கூட கேட்கலாம். ஏன்னா டஃபா கேட்கணும், கொஸ்டின் ரொம்ப கஷ்டமா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு வெறும் 9 கொஸ்டின் 10 கொஸ்டின் தான் புக் பேக் கேட்பாங்க. ஒருவேளை ஈஸியா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு 12 கொஸ்டின் வரைக்கும் புக் பேக் கேட்பாங்க. அடுத்து பேலன்ஸ் 2-3 கொஸ்டின்ஸ் வந்து புக் இன்சைடு. இந்த புக் இன்சைடு கொஸ்டின்கான ஒன் வேர்டு புக் இன்சைடு ஒன் வேர்டு மெட்டீரியல் என்கிட்ட இருக்குது. நான் அதை வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஷேர் பண்றேன். ஸோ அதை நல்லா படிச்சீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா புக் இன்சைடு ஒன் வேர்டும் நீங்க வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ல நீங்க ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கணும் அப்படிங்கறத யூனிட் வைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் 1ல கொஸ்டின் நம்பர் 26 28 30 31 36 40 44 இந்த கொஸ்டின்ஸ் நல்லா பாத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒவ்வொரு யூனிட்லயுமே ஒரு 10 கொஸ்டினுக்கு உள்ளதான் இருக்கும். ஸோ அதனால வந்து ஈஸியா படிச்சிடலாம், உங்களுக்கு டைமும் இருக்குது. ஸோ அதனால தயவு செஞ்சு வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படிங்க. அண்ட் இது வந்து 65 பிளஸ் மேக்ஸிமம் 70 out of 70 ட்ரை பண்ணலாம். பட் இது ஒன் வேர்ட்ல போயிடும். ஓகேங்களா? ஸோ டாப் மோஸ்ட் மார்க்குக்கான இந்த வீடியோ இது. இதே உங்களுக்கு வந்து ஒரு 70க்கு 40 மார்க் போதும், 100க்கு ஒரு 70 75 வந்தா போதும் அப்படின்னு ஆவரேஜ் மாதிரி மார்க் எதிர்பார்க்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ அதுல வந்து நான் 60 பிளஸ் அதுல இன்னும் கொஸ்டினை கம்மி பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா? 70 பிளஸ் 100க்கு 70 பிளஸ் 70க்கு 40 பிளஸ் வீடியோ நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்றேன். ஓகே? யூனிட் 2ல கொஸ்டின் நம்பர் 27 28 31 35 39 பாத்துக்கோங்க. யூனிட் 3ல கொஸ்டின் நம்பர் 24 25 26 29 36 37 39 40 42 44 இதெல்லாம் பாத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து டவுட் வரலாம், ஏன் நீங்க வந்து இந்த மாதிரி கொஸ்டின் நம்பர் போடுறீங்கன்னு. ரெண்டு மீடியத்துக்கும் சேமா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா கொஸ்டின் நம்பர்னா ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் மார்க் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ஃபீட்பேக் கேட்டிருந்தேன் நேற்று, நம்ம சேனல் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஏதாவது சஜஷன் இருந்தா கொடுங்கன்னு. நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா நீங்க இந்த ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றதை விட போர்டில் நீங்க டீச் பண்றது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதனால தான் இனிமேல் மேக்ஸிமம் வீடியோஸ் வந்து போர்டில் ரெக்கார்ட் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்றேன். ஓகே? அண்ட் யூனிட் 4 வந்து கொஸ்டின் நம்பர் 22 24 28 30 33 34 35 40 42 44 இதெல்லாம் பாத்துக்கோங்க. யூனிட் 5 பொறுத்தளவுல கொஸ்டின் நம்பர் 26 30 31 33 37 38 39 40 41 பாத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோல இடையில நிறைய டிப்ஸ் நான் சொல்லுவேன். சப்போஸ் உங்களுக்கு 5 மார்க் ஒன்று தெரியலன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணணும், அண்ட் ஒண்ணுமே தெரியல அப்படின்னா நீங்க பாஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஒண்ணுமே படிக்க மாட்டாங்க, லாஸ்ட் முதல் நாள் மட்டும் பார்ப்பாங்க, அதுவும் மறந்து போயிடும். அப்போ அவங்க பாஸ் மார்க் எடுக்கவே கஷ்டப்படுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றேன். பட் தயவு செஞ்சு புக் பேக் ஒன்னோட நல்லா படிங்க. புக் பேக் ஒன்னோட நீங்க படிச்சுட்டீங்கன்னா நீங்க ஃபெயில் ஆகிறத பத்தி பயப்படவே தேவையில்லை. ஏன்னா 10 மார்க் உங்ககிட்ட சாலிடா 10 மார்க் கையில இருக்கும். அது புக் இன்சைடே கேட்டாலும் 10 மார்க் நீங்க புக் பேக் ஒன்னோட தரவா படிச்சிட்டீங்கன்னா எடுத்துடலாம். ஸோ அதனால அடுத்து பேலன்ஸ் 5 மார்க் தானே பாஸ் மார்க், அதெல்லாம் ஈஸியா எடுக்கலாம். அது யாருக்கு சொல்றேன்னா இது வரைக்கும் நான் ஒண்ணுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணலங்கிறீங்களா, ஸோ அவங்க அந்த புக் பேக் ஒன்னோட கரெக்டா தெளிவா படிச்சுக்கோங்க. எல்லாருமே ஒன் வேர்ட்ல முடிஞ்ச அளவுக்கு படிங்க. ஓகேங்களா?
அண்ட் யூனிட் 5 சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யூனிட் 6 கொஸ்டின் நம்பர் 26, 29, 30, 37, 41, 43, 52 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் யூனிட் 7 பொறுத்தவரை கொஸ்டின் நம்பர் 26, 27, 28, 32, 35, 36, 37, 39, 42, 47, 52, 63, 68, 69 இதெல்லாம் பாருங்க. அண்ட் யூனிட் 8ல கொஸ்டின் நம்பர் 32, 39, 45, 48, 49. அடுத்து யூனிட் 9ல கொஸ்டின் நம்பர் 31, 33, 36, 37, 39, 40. யூனிட் 10ல கொஸ்டின் நம்பர் 32, 34, 39, 43, 45, 54, 55. அண்ட் யூனிட் 11ல கொஸ்டின் நம்பர் 31, 32, 33, 42, 43, 46, 50 இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறுபடியும் சொல்றேன், இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுறீங்க. அண்ட் ஒரு சின்னது சொல்றேன் பார்த்துக்கோங்க, நீங்க 1 வேர்ட் நல்லா படிச்சீங்கன்னா 10 மார்க். கண்டிப்பா வந்து இது எல்லாத்தையும் படிச்சா டெஃபினெட்லி பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க் பொறுத்தளவுல 2 மார்க் கண்டிப்பா அட்டன் பண்ணலாம். 3 மார்க் அண்ட் 5 அட்டன் பண்ணலாம். 5 மார்க் 5மே அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஓவரால் உங்களுக்கு எத்தனை மார்க் வருது? புக் பேக் 1 வேர்ட் மட்டும்னா மினிமமாவே நம்ம 10 எடுத்துக்கோம். மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் வரலாம், மினிமம் 10 எடுத்துக்கிறோம். இங்கே ஒரு 10 மார்க்கு, இங்கே ஒரு 15 மார்க்கு, இங்கே ஒரு 25 மார்க்கு. அப்போ ஓவரால் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது? 30, 40, 50, 60 மார்க்கு. 65 சொன்னேன் 60 பிகாஸ் ஆஃப் த ரீசன் தீஸ் 2 வந்து கம்மியா இருக்கா, இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு. அது ஏன் கம்மியா இருக்குன்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின்ல ட்விஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ கம்பல்சரி கொஸ்டின்கான மெட்டீரியல்ஸ் நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்றேன். ஓகே. அண்ட் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பாஸ் பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, ஸோ அவங்களுக்கான டிப்ஸை சொல்லிக்கிறேன். எனக்கு பாஸ் பண்ணா போதும்னு நினைக்கிறவங்க புக் பேக் 1 வேர்டை நல்லா படிங்க. 10 மார்க்கா 2 மார்க்கு நான் மினிமம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன். அந்த மினிமம் கொஸ்டின் தான் ஒவ்வொரு யூனிட்லயும் 5 கொஸ்டின் நான் கொடுத்துருப்பேன். ஸோ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாத்தையும் சேர்த்து ஸோ அந்த டாப் 5 கொஸ்டின் அண்ட் மேக்ஸிமம் டாப் 6 கொடுப்பேன். அதை மட்டும் படிச்சீங்கன்னா டெஃபினெட்லி வந்து 2 மார்க் வந்து அட்டன் பண்ணலாம். இப்பவே பாஸ் மார்க்கை தாண்டிட்டீங்க. அண்ட் 3 மார்க் அட்டன் பண்ணலாம். 2 5 மார்க் கேரண்டியா அட்டன் பண்ணலாம். அப்ப எவ்வளவு மார்க் வருது உங்களுக்கு? 20, 26, 35 மார்க் வருது. அப்ப 35ங்கிறப்ப நீங்க வந்து 65 எடுத்துப்பீங்க. இதுவே நல்ல ஒரு ஆவரேஜ் மார்க் தான். ஸோ ஓகேங்களா? இன்னமும் பாஸ் பண்றதே கஷ்டம் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்றேன், யாரும் ஃபெயில் மட்டும் ஆயிடாதீங்க. ஏன்னா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிறாதீங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன சார் இப்படி சொல்றாங்களே ஃபெயில் அப்படின்லாம். ஸோ அப்படியே ஒரு சில ஸ்டூடெண்ட் இருக்காங்க, இன்னமும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாம இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக சொல்றேன். ஸோ தயவு செஞ்சு புக் பேக் 1 வேர்ட் மட்டும் இப்பையில இருந்து நீங்க ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் இல்ல 2 யூனிட், ஒரு நாளைக்கு 1 யூனிட் அல்லது 2 யூனிட்டை மட்டும் 1 வேர்ட் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா நம்ம 1 வேர்ட்ல கான்ஃபிடென்ட்டா இருந்தோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எக்ஸாம் ஹால்ல தைரியம் வந்துடும். ஆக 1 வேர்ட் நமக்கு 10 தெரிஞ்சிருச்சு. 10 மார்க் இல்லை 5 மார்க் தான், எப்படியும் 5 சுத்தி எழுதி வாங்கிடலாம்னு ஒரு தைரியம் இருக்கும். ஸோ 1 வேர்ட்லேயே ஒரு 7-8 மார்க் தப்பா போயிருச்சு, வெறும் 5 மார்க் தான் வருதுன்னா அப்போ செம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஐயோ 1 வேர்டே 5 மார்க் தானே வந்திருக்கு, இன்னும் 10 மார்க், இது ரைட்டா, இதுக்கு 1 மார்க், அதுக்கு 2 மார்க், இதுக்கு 3 மார்க் வருமா அப்படின்னு சீரியஸ்லி சொல்றேன், செம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 1 வேர்ட் தான். நீங்க உங்களுக்கு 1 வேர்டு வந்து மார்க் மட்டும் இல்லாம ஒரு கான்ஃபிடென்ட்டும் கிடைக்கும். அதனால 1 வேர்டை நல்லா தரவா படிச்சுக்கேன். இதைத்தான் நான் எல்லா வீடியோலையும் சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு 1 வேர்டை படிங்க. ஏன் 1 வேர்டை விடுறீங்க? 1 வேர்டு நம்ம கையில இருக்குது, 10 மார்க் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை படிங்க. ஏன்னா மற்ற கொஸ்டின்லாம் இதுதான் வருமா அதான் வருமானு கெஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம், அப்படி கெஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். பட் 1 வேர்ட் அப்படி கிடையாது. நீங்க படிக்கிற கொஸ்டின் கண்டிப்பா அதுல இருந்து தான் வரும். அதோட ரெண்டாவது இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும், மறந்து போச்சுன்னா அவ்வளவுதான். பட் 1 வேர்ட் அப்படி கிடையாது. நீங்க ஒரு 2-3 தடவை ரீட் பண்ணா போதும். அங்கே பார்க்கல ஆப்ஷன் பார்க்கலே தெரியும், ஓ இந்த ஆப்ஷன் தானே நம்ம பார்த்தோம்னா ஆப்ஷன் ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஸோ 1 வேர்டை தயவு செஞ்சு படிங்க. தென் யூனிட் 12ல பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 1, 7, 9, 10 பாத்துக்கோங்க. 17th கொஸ்டினும் பாத்துக்கோங்க. அண்ட் யூனிட் 13ல பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 31, 36, 41, 42, 43 பாத்துக்கோங்க. யூனிட் 43, 44 பாத்துக்கோங்க. யூனிட் 14ல கொஸ்டின் நம்பர் 27, 32, 35, 38 பாத்துக்கோங்க. அண்ட் 40, 46, 47. அண்ட் யூனிட் 15ல கொஸ்டின் நம்பர் 20, 21, 25, 29, 30, 34 எல்லாம் பாத்துக்கோங்க. அண்ட் தயவு செஞ்சு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிங்க. டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டு ஸ்கோர் 65+. அண்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கும் இது மாதிரி நான் கொடுத்துருப்பேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டெஃபினெட்லி அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இது வந்து பார்ட் 1 வீடியோன்னு வச்சுக்கோங்க. என்ன சார் டக்குன்னு எப்படி சொல்றீங்க பார்ட் 1? அப்ப பார்ட் 2ல பாதி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுவீங்களா அப்படின்னா கிடையாது. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லுவேன். அது வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எதுக்குன்னா அந்த ஆவரேஜ் மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கன்ஃபார்ம் சென்டம் 65% எனக்கு வேணாம், 70 out of 70 எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு பக்காவான வீடியோ எக்ஸாமுக்கு முன்னாடி கொண்டுட்டு வரேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.